நான்காவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் கஸ்லி, சோம்பேறித்தனத்தை விட்டோம். சோம்பேறித்தனம்னா என்ன அப்படின்னா, ஏழாமைனா ஒண்ணுமே முடியாது, அது ஏழாமை. சோம்பேறினா நல்ல தீவெட்டி தெரியாம இருப்பான், நல்ல முழுக்கு கொழுக்குன்னு இருப்பான், ஆனா தொழுவதற்கு சோம்பேறி. இந்த சோம்பேறியை பார்த்திருக்கீங்களா? உடல் ஆரோக்கியமா இருக்கும், ஆனா முது வலிக்க சோம்பேறி, பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு சோம்பேறி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், முனாஃபிகீன்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக வந்து நின்றால் சோம்பேறி நிற்பான், ஒழுங்கா நிற்க மாட்டான். ஏன் அவன் வர்றான் அப்படின்னா, முனாஃபிக்கு வரலன்னா நமக்கு தெரிஞ்சிடும், வேடம் போடக்கூடியவர், இரட்டை நாக்கு உடையவர்கள், இரண்டு முகம் உடையவர்கள், நயவஞ்சகர்கள். பள்ளிவாசல்ல போய் தொழுதாதான் நம்ம முஸ்லிம் நினைப்பாங்க, பள்ளிவாசல் இருந்து வெளியே போயிட்டா காஃபிரோட போயிருவான். அந்த முனாஃபிக்கின்கள் பள்ளிவாசலுக்கு தொலை வருகின்ற பொழுது ஏண்டா தொழுவோம் அப்படி மனசுல நினைச்சிட்டு அப்படி சோம்பேறியா நிற்பான். அப்ப சோம்பேறி அப்படின்னா உடல்ல சக்தி இருக்கும், 20 வயசு இளைஞனா இருக்கட்டும், உடல்ல திடகாத்திரம் இருக்கும், ஆனால் ஆர்வம் இருக்காது. சோம்பேறி என்னது? நல்ல பலம் இருக்கும், திடகாத்திரம் இருக்கும், ருக்கு செய்யலாம், சஜிதா செய்யலாம், அத்தியாத்து இருக்கலாம், நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும், ஆனா செய்யறதுக்கு சோம்பேறி. சொல்லுவோம் இல்லையா, வாழைப்பழத்தை உரிக்கிறதுக்கு சோம்பேறி. அப்படிப்பட்ட சோம்பேறிகள் இருக்கிறாங்க, அதையும் வாயில தான் திணிக்கணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சோம்பேறித்தனத்தை விட்டால் இறைவனிடத்திலே பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். சோம்பேறி என்னது? எல்லாமே இருந்து நன்மையை செய்வதற்கு ஆசை இருக்காது. இயலாமை அப்படின்னா உடல்ல ரத்தமே இருக்காது, உடல்ல இயல்பே இருக்காது. அதை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே துஆ செஞ்சிருக்கிறாங்க. சோம்பேறித்தனத்தை விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே துஆ செஞ்சிருக்கிறாங்க.